ஹனங்கடா டேரன், நான் உங்கள் லூனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரியல இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்யூடா. நான் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கவே இல்லை, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னொரு விஷயம், என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தடவை மட்டும். நான் அதுக்கப்புறம் சூன் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிக்கிறேன். ஓகேடா, நான் லெகண்ட் தி ட்ரீம் வேர்ல்ட். இப்போ அப்படியே ஒரு மேட்சான் தான் காட்டுறாங்க. செம்ம அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக, பார்க்கவே ப்ளசண்ட்டாக, அந்த மாதிரி ஒரு ஃபீல். எல்லா ஒர்க்கர்ஸும் அங்கங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. இதில் மிடில் ஆஃப் த ரூமில் ஒரு பர்சன் ஃபைலை புரட்டிட்டு இன்னொரு சைடு ஒரு பிஏ கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பாரு, ஒழுங்காக எல்லாத்தையும் முடிக்கணும், எந்த விஷயமும் தப்பாகவே நடக்கக்கூடாது, அண்ட் இங்கே வீட்டுக்கு எந்த தப்பும் வரக்கூடாது, நமக்குள்ளே தான் நம்மளே முடிச்சுக்கணும் அப்படின்னு அவர் பொறுமையாக பேசிகிட்டே வர பிஏவும் சரி சார் சரி சார்னு கேட்டுட்ருக்கான். இப்போ கரெக்டாக 3 பசங்க குடு குடு குடுன்னு ஓடி வராங்க. இப்போது அவர் தான் அப்படியே அந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. இப்போ 3 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதில் ஒரு பையன் தான் வந்து இவர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இப்போது அவர் கோட்டை பிடிச்சிட்டு அந்த பையன் நிற்க, அப்படியே அந்த பையன் பின்னாடியே ஒரு பொண்ணும் பையனும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் மூச்சு வாங்க நின்றுட்டு, அங்கிள் அவனை பிடிங்க, அவனை விடாதுங்க அப்படின்னு அந்த பொண்ணு தான் சொல்கிறா. என்னம்மா லில்லி, என்னாச்சு, எதுக்கு இப்போ இவனை துரத்துறீங்க? அங்கிள் பிடிங்க அங்கிள். டி ஜிமன், என்ன தண்டாச்சு? அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், பெட்டெல்லாம் பெட்டு தானே, அதிலெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல அங்கிள், நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி. சரிடா, இவன் என்ன பெட்டு வச்சான் சொல்லு, அங்கிள் சமாளிக்கிறேன் அப்படின்னு அவர் செக் எடுக்க போக, அங்கிள் அங்கிள் அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னு லில்லி தான் சொல்கிறா. இங்கே அவரும் அப்புறம் என்னம்மா இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஜங்குக்கை தான் பிடிச்ச முன்னாடி விட, ஜங்குக்கும் அப்படியே பா வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு நெளிஞ்சிட்ருக்கான். இப்போ அவரும் அதை பார்த்துட்டு, என்னடா நெளிகிற, நெல்லு, இந்த வீட்டு சிங்கக்குட்டி, வருங்காலத்தில் உன் பார்ட்னரை வேறு கூட்டு வர வேண்டியது இருக்குது, எப்படி நெளிஞ்சா அப்படி எல்லாத்தையும் நெஞ்சு நிமித்திட்டு நின்று ஃபேஸ் பண்ணு, அப்பா நேரங்கிட்ட நேரத்தில் விளாடாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் கெஞ்சிட்ருக்கான். ஆனால் அவங்க அப்பா விடுற மாதிரி தெரியல. என்ன தான் பெட்டு அப்படின்னு கேட்க, இப்போ ஜிமன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அங்கிள், தோத்தா பொம்பளை கிட்ட போடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கிள் இப்படி ஷாக்காக கேட்க, இங்கே ஜங்குக்கும் சொன்னனா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்கான். சரிடா 3 பேரும் விளாட்னீங்க, சரி லில்லி நீ என்ன பண்ணுற? அங்கிள் எனக்கும் பொம்பளை கிட்ட போடுறதுனா பிடிக்காது தெரியும்ல அப்படின்னு அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இங்கே அங்கிளும் சிரிச்சுட்டு, சரி சரி இங்கே பாருங்கள், இப்போ என்ன இவனை கேர்ள் கிட்ட போடணும் அவ்வளோதானே, நாங்கள் கூட்டு போங்க அப்படின்னு ஜங்குக்கு கோத்து விட, ஜங்குக்கும் டே தகப்பா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு போகிறான். அங்கிளும் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு அங்கேருந்து பிஏ கூட கிளம்பிடுவார், அதாவது மிஸ்டர் ஜான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. இப்போ அப்படியே ரூமை தான் காட்டுறாங்க. வரிசையாக நிறைய கேர்ள் காஸ்டியூம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒரு ரூம்குள்ளே போகிறான், ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான் வரான், ஒரு ரூம்குள்ளே போடுறான், ட்ரெஸ்ஸை போடுறான் வரான், இப்படியே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரமாக இங்கே 2 பேரும், அதாவது லில்லியும் ஜிமனும் தான் ஜங்குக்கு போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இதில் நீ பொண்ணு மாதிரி இல்லை பையன் மாதிரி இருக்கா ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்க. இங்கே ஜங்குக் காண்டாயி, என்னடா இப்போ ஃபுல் கவரில் வந்தால் ஓகேவா அப்படின்னு அவன் ஒரு ட்ரெஸ்ஸை தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் அழகாக போட்டு வரான். சர்வன்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வெளியே வந்தவனை ஜிம்மன் பார்த்துட்டு, டே எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடா நீயே அப்படின்னு ஜொல்லு ஊற்ற பார்க்க, இங்கே ஜங்கு கையை கிராஸ் பண்ணிட்டு, ஓத்தா வந்தன் வைங்க ஏறிடுவான் பார்த்துக்கோ, ஐய இது பொம்பளை இல்லை ஆம்பளை அப்படின்னு ஜிம்மன் திரும்பிக்கிறான். இங்கே லில்லியும் அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஓ ஜங்குக் நீ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு வந்து சுற்றி போடுறா. இங்கே ஜங்குக்கும் போய் அப்படியே மிரர் முன்னாடி நிற்கிறான். ஆக்சுவலாக தம்லைனில் ஒரு பிக்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஜங்குக்கு இருக்கான். ஆனால் அவன் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒரு கேர்லிஷ் கெட்டப், தலையை கவர் பண்ணி இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் போடுவாங்கல்ல, எனக்கு அது என்னன்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஷாலுன்னே அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷால் தான் சுற்றி போட்டிருக்கான். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கான் அந்த லுக்கில். இங்கே ஜிம்மன் அதை பார்த்துட்டு தான் ஜொல்லு வெளியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே குத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் ஓரமாக உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு அமர்க்கலமாக போக, இப்போ லில்லி தான் ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே சேரில் உட்கார வச்சு, ஒன்று குறையுது, என்னடி குறையுது, இப்போ என்னடி குறையுது உனக்கு, கொஞ்சம் உன் வாய்ஸை மாற்றேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும், ஐயோ இந்த வாய்ஸ் தாண்டி என் வாய்ஸு எப்படி மாற்றுறது அப்படின்னு கத்துறான். கத்தாத, சாந்தமாக பேசு. சாந்தமாவா? ஆமாம் சாந்தமாக, மூச்சை நல்லா உள்ளே எடுத்துட்டு அப்படியே மூச்சை விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் நல்ல மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு விடுறான். சரி இப்போ பொறுமையாக பேசு பார்ப்போம். ஹலோ அப்படிங்க இங்கே ஜங்குக்கும், ஹலோ. ஐயோ இப்படி இல்லைடா, பொறுமையாக பேசு, இன்றைக்கி நீ ஒரு பையனையாவது மயக்க வேண்டாம். ஐயோ விட்டுருடி என்ன ப்ளீஸ், அதான் போட்டு காமிச்சிட்டல, ஃபோட்டோ கூட எடுத்துக்கோ, எங்கேயா போஸ்ட்டு கூட அடிச்சுக்கோ, இப்போ என்னை விட்டுறேன். அதெல்லாம் முடியாது, நாள் ஃபுல்லாக நீ இந்த கெட்டப்பில் தான் சுற்றுற அப்படின்னு லில்லி ஒத்த காலில் நிற்கிறா. ஸோ ஜங்குக்கு தெரியும் லில்லியை மாற்ற முடியாது அப்படின்ட்டு.
சரி இப்போ என்ன இது போடணும் அவ்வளோதானே, சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவனை நல்லா மூச்சு இல்லை இழுத்து அப்படியே மறுபடியும் விட்டுட்டு இது போதுமா அப்படின்னு கேட்குறான். இந்த வாய்ஸை கேட்டோன்னு ஜிபன் அப்படியே பொத்துன்னு சோஃபாலே விலக, ஐயோ இந்த நாய் நிறுத்த சொல்லுடி அப்படிங்கிறான். சரி ஜங்குக் இப்போ தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஜங்குக் கொஞ்சம் அழகாக லிப்ஸ்டிக் போட்டு விட்டு கண்ணில் மையெல்லாம் போட்டு விட ஜங்குக் ஆளு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்காரு. இந்த பக்கம் ஜிபனுக்கா, மச்சான் நீ மட்டும் பொண்ணாக இருந்த அப்படியே தூக்கி போட்டு அவனை முடிச்சிருப்பேன்டா, நீ ஒத்தா வாயில் வருது சும்மா இருடா ஜங்குக் அப்படின்னு லில்லி சொல்ல, அத்தா வாயில் வருது மூடிட்டு இருந்துரு எனக்கே கடுப்பாகுது அப்படின்னு ஜங்குக் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு காரில் தான் ஜங்குக் ஏற வர மாற்றி ஜிமனும் சரி லில்லியும் சரி காருக்குள்ளே ஏறிட்டு காரை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் திருன்னு முடிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். டோர் ஓப்பன் ஆகலை. இப்போது அங்கே உட்காந்துட்டு இருக்க ஜிமனையும் லில்லியும் தான் பார்த்து, ஏய் எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்க நான் உள்ளே வராண்டாமா. அதெல்லாம் முடியாது, நீ போட்ட கெட்டப் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் நீ கெட்டப் போட்டிருக்கன்ட்டு, பட் வழியில் தானே உன்னை யாராம் பார்த்து ஒரு பையன் மயங்குவான், அதனால் நடந்தே வா. ஏய் இப்படிலாம் சொல்லாத, எனக்கு வழி கூட தெரியாது, நீ கவலைப்படாத உன் கூட ஜிம்முனும் வருவான் அப்படின்னு ஜிம்முனை இறக்கி விட்டுட்டு லில்லி அங்கேருந்து டாட்டா போட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜிம்முனுக்கு ஏய் லில்லி அப்படின்னு கத்துறான். ஆனால் லில்லி அங்கேருந்து போய் 1/2 மணிக்கூர் ஆகுது. இன்னைக்கு நான் இப்படி நடந்தா போகணும் அப்படின்னு ஜங்குக் அப்படி பார்க்க ஜிம்மன் என்னன்னா ஜங்குக்கை ஈனி இழிச்சிட்டே பார்க்குறான். இங்கே ஜங்குக் பிறதிலே போட்டு, நான் எல்லா பொண்ணையும் அப்போ இப்படி தான் பார்க்குறியா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா, அப்படியே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி போடுற மாதிரி இருக்கு, ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட, நம்ம மாப்பிள்ளை மன்மதன் ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா பார்த்தா 10 பொண்ணுங்களாம் அப்படியே பக்காவா காணியும், நீ ஒருத்தி தான் மிச்சம் அப்படின்னு கொஞ்சக்கி கழுத்துக்கு கீழே பார்க்க ஜங்குக்கு அப்படியே கழுத்து திருப்பிடுறான். ஏய் மச்சான் வலிக்குதுடா, அங்கேயே வச்சுக்கோ தலையா, இங்கே வந்துச்சு அவ்வளோதான் மச்சான் செஞ்சிருவேன் அப்படின்னு ஜங்குக் 2 வாய்ஸ்லேயும் பேசிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜிம்மன் தான் கழுத்து அப்படியே பிடிச்சிட்டே பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்னொரு பக்கம் தான் காணிக்கிறாங்க. ஒரு பையன் அறக்க பறக்க அப்படியே ஓடி வர, அந்த பக்கம் என்னென்னா ஒரு பையன் அப்படியே பைக்கில் ரெடியாக உட்காந்துட்ருக்கான். ஏ மச்சான் இன்னைக்கு ஸ்பாட் என்னதுடா, அதான் மாமே உனக்கே தெரியும்ல, நீ ஏன் ஸ்பாட்டை சூஸ் பண்ணு, அங்கேயே போய் உட்காந்துக்கலாம். சரிடா அப்போ நானே சூஸ் பண்ணுறேன் வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு ஒரு லாங் ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் ஓரமாக பைக்கை விட்டு நின்றுட்டுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா போகிற வர பொண்ணுங்களை விசில் அடித்து கூப்பிடுறதுக்கு. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு கிராஸ் பண்ணுறா. யாராக இருக்க முடியும், அது நம்ம ஜியான் ஜங்குக் தான் அங்கே கிராஸ் பண்ண. இங்கே வழக்கம் போல் அந்த பசங்க தான் அப்படிங்க. எங்கள் ஜங்குக்கா செம்ம காண்டாயிடுது. அவன் அப்படியே திரும்பி பார்க்க அப்போ அங்கே ஒரு பையன் ஒரு மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு வாயில் அந்த லாலிபப்போட ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணாடியை இறக்கி பார்க்குறான். இங்கே ஜங்குக்கு அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, டிடி அந்த பம்பெல்லாம் வேண்டாண்டா வாடா போயிடலாம், இவனுங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ரவுடிஸ்டா வாடா, நம்மளுக்கெல்லாம் பழக்கம் இல்லை. ஜிமன் அப்பா யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சுமா என்கிட்ட இதை சொல்கிறேன். டே ஆனால் நீ இப்போ ஜியான் ஜங்குக் இல்லைடா ஜியோனா அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறான். பாவி கண்ட நேரத்தில் காலை வர்றியடா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஜங்கு கடங்குற மாதிரி தெரியல. அந்த பசங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மனே இழுத்துட்டு ஜங்குக் தான் அந்த பையன்கிட்ட போகிறான். அப்படியே காலரை பிடிச்சி, டே என்னடா கண்ணாடி போட்டு வாயில் லாலிபப்பா சேர்ந்தா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக்க. இங்கே அந்த பையன் என்னன்னா, அப்பா ஃபிகருக்கு என்ன ஆக்கும் வருதே, ஐயோ ஃபிகரே எப்பெல்லாம் குழுங்குனா மாமா என்ன ஆகுறது, மாமா மனசு கலங்கிறாது அப்படின்னு கேட்க, யாருக்கு ஃபிகரு அப்படின்னு வாய்ஸை வெளியே கொண்டு வர இங்கே ஜிம்மன் தான் இடுப்பை பிடிச்சி கிள்றான் அப்படின்ட்டு. இங்கே ஜங்குக்கும் சரி கண்ட்ரோல் பொண்ணு நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் ஏற்றிட்டு, இங்கே பாரு இனிமேல் போகிற வர பொண்ணை இந்த மாதிரி வம்புக்கு இழுத்தா அவ்வளோதான் அவனை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ செய் நீ செய்கிறதுக்கு தானே என்னை பெற்றிருக்காங்க அப்படின்னு கிரிஞ்சு டைலாக அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கா காண்டாகுது. டேய் உன் பேர் என்னடா, எந்த காலேஜ்டா சொல்லு அப்படின்னு கேட்க, என்னை பார்த்தா காலேஜ் படிக்கிற மாதிரியா இருக்குது, பொறுக்கி மாதிரி இருக்குது, சரி காலேஜ் தான் படிக்கிறேன், அது என்ன ஏன் பாப்பா இவ்வளோ சொல்கிற, ஓய் முஸ்லீம் பெண்குட்டி இப்பெல்லாம் துல்லாமா அப்படின்னு இங்கே ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சி பக்கத்தில் இருக்க, அப்பாடே என்ன இடுப்புடாடே அப்படின்ட்டு. அது வேறு யாரும் இல்லை நம்ம தான். இப்படி சொல்ல ஜங்குக்கா செம்ம காண்டாயிடுது. ஓங்கி பொருட்டுன்னு ஒரு அரை, அவ்வளோதான் அதை வாங்கிட்டு, ஏய் எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஜங்குக்கை பிடிச்சி அந்த வாலோட அப்படி நிறுத்தா ஜங்குக்கு அவர் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து தேங்கையே தள்ளி விட்டு வராரு. பிகாஸ் ஜங்குக் தான் இந்த ஸ்டோரியோட டாப் ஆச்சு. எப்படி அவரோட ஸ்ட்ரென்த்தை விட்டு கொடுப்பாரு. அப்படியே தள்ளிட்டு, இங்கே பாரு என் மேலே கை வைக்கிற வேலை வச்சுருந்தா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு ஊங்கி குத்த போக இங்கே தேங்க தான் அதுலேருந்து தப்பிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்து, அப்பா என்ன புடி ஒன்றும் ஒழுக்க புடியால இருக்கு, என்ன அப்பப்பா
ஒன்றும் தெரியாத சின்ன அப்பாப்பான்னு பார்த்தா உள்ளுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க தான் சிரிச்சிட்டு இருக்க. பக்கத்தில் நின்று வேற யாரும் இல்லை, யூங்கி தான். யூங்கி கண்ணெல்லாம் சிரிக்கிறதுலையோ தேவங்க பேசுறதுலையோ இல்லை, ஜிம்மன் மேலே இருக்குது. ஜிம்மன் மேலேயே கண்ணை வச்சே மேய்ஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மனுக்கும் அது தெரியுது. இவன் என்ன பெரிய காஜு பிடிச்சவனா இருப்பான் போலையே, என்னை விட காஜா இருப்பான் போல அப்படின்னு ஜிம்மன் க்ளோஸ் பண்ணிட்டு நிற்க. மச்சான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோனா வரேன் அப்படின்னு ஜிம்மனை பிடிச்சி தரத்தரான்னு இழுத்துட்டு போயிடறான். இந்த பக்கம் ஜங்குக்கா, ஹே அவனை எங்கடா பிடிச்சி இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி கத்த. இங்கே தேங் தான் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு, ஏய் என்ன கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்க, பட் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கை பிடிக்க. ஒரு பையனோட உடம்பை பிடிச்சா தெரியும்ல. அண்ட் நம்ம ஜங்குக்கோட உடம்ப சொல்லவா வேணும், அப்படியே கட் அண்ட் ஸ்டிஃபாக, அதுவும் இல்லாமல் அந்த 6 பேக்ஸ். இப்போது தேங் தான் ஜங்குக்கு பேக்லேருந்து தான் பிடிச்சிருக்கான், பட் ஜங்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான். ஆஹா என்ன 6 பேக்லாம் இருக்குது, நல்லா ஹெவி ஒர்க் அவுட் போலே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை மேலே மேலே மேய்ஞ்சிட்டு வர அவன் அப்படியே செஸ்ட்டை வந்து பிடிக்கிறான். இங்கே தேங்கா ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஜிவன் இருக்கு அவனுக்கு. என்ன செஸ்டடி இது, ஐயோயோ அம்மாம்மா அப்படிங்கிறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு, மரியாதை கெட்டுரும், செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவனும் குடு நடந்து வந்த பிறகு தான் தெரியுது அவன் ஜிம்மனை விட்டுட்டான்னு. ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் திருப்பி ரிவர்ஸில் நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் யூங்கி தான் ஜிம்மனை கூட்டிகிட்டு போனவன் அப்படியே ஓரமாக வச்சு லாக் பண்ண. என்ன பண்ணுற, என்னை விட நான் போகணும். ஏய் என்ன விட்டா போயிடுவியா, விட்டா எப்படி போவ, இங்கே பாரு நீ பேசுறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது, ஐயோ ஜிக்கு எல்லாம் தெரியும் போலே, ஒன்று சொல்லிக் கொடுக்கண்டாம் போலே அப்படின்னு ஜிம்மனோட ஷர்ட்டுக்குள்ளே தான் யூங்கி கையை விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மனுக்கா, நீ பொறுக்கி விட்டுடா, என்ன விட முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த கையை அங்கங்கே ரோமாக ஜிம்மனை அப்படியே பிடிச்சி இழுத்து கிசடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மனா விட மாட்டான் போலையே அப்படின்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் கரெக்டாக ஜங்குக் தான் ஜிம்மன் அப்படின்னு கூப்பிட, எங்கள் ஜிம்மனும் கான்ஷியஸ் வந்துட்டு அப்படியே யூங்கியை பிடிச்சி தள்ளி விட்டு பொறுக்கி அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருந்தவன், என்னடா ஆச்சு, என்ன பண்ணான் உன்னை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, உதட்டு பக்கத்தில் என்னடா ரத்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு ஜங்குக் பேக் டு ஃபார்ம் வந்து கேட்க, ஒன்றும் இல்லை ஜங்குக் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் இவங்கேயும் சரி தேவங்க சரி இன்னைக்கு ஒரு புடிடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மனும் ஜங்குக்கும் தான் ஒரு வழியாக அங்கே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. இங்கே வாசல்லையே லில்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் 2 பேரும் வந்த உடனே ஜங்குக் டென்ஷனாக இருக்கதை பார்த்துட்டு, டேய் என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம், அதை ஏன் கேட்குற லில்லி, வார வழியில் 2 பொறுக்கி பசங்க என்ன வம்பளுத்தானுங்களா அப்படின்னு அவன் சிரிக்க. இங்கே ஜங்குக் அவளை பார்த்து முறைச்சிட்டு, சும்மா இருந்துரு லில்லி டென்ஷன் ஆக்காத, ஹே என்னடா ஏன்டா இவ்வளோ சீரியஸாக இருக்க, முதல்ல நான் இந்த கெட்டப்பை மாற்றணும், ஹே இதான் சான்ஸ்ன்னு மாற்றாத அப்படின்னு சொல்ல. எங்கள் ஜிம்மன் தான் பொறுமையாக லில்லியோட கையை பிடிச்சி, வானாண்டி அவன் சரியான டென்ஷனில் இருக்கான், நம்மளே கடிச்சு தின்றுவான், அமைதியாக இருந்துரு, உண்மையிலே வாடா என்னடா நடந்துச்சு நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அமைதியார் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கும் அவன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஸோ இங்கே லில்லிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பான் ஜிம்மன். கரெக்டாக மில்க் ஷேக் வர ஜங்குக்கும் வந்து உட்காடுறான். ஸோ இப்போது அவனும் அந்த பனானா மில்க் ஷேக் எடுத்து அப்படியே குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு நாளைக்கு நடந்து தான் போகிறேன் புரியுதா, அதே ஸ்ட்ரீட்டில் நான் ஜிம்மன் நீ 3 பேர் நடந்து வரோம், என்ன பிடுங்குறானுங்கன்னு பார்ப்போம். இங்கே லில்லி தான், என்னடா எதுக்குடா சும்மா ஃபண்ணுக்கு பண்ணது தானே, ஃபண்ணுக்குனாலும் பொண்ணுங்களுக்கு எப்படி வம்பிழுக்கிறானுங்க தெரியுமா, பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு ஜங்குக் தான் அவன் கையில் வச்சிருந்த கிளாஸே எப்படி உடைக்கிற ரேஞ்சுக்கு போக. எங்கள் ஜிம்மன் தான் அதை பொறுமையாக வாங்கிட்டு, மச்சான் நீ டென்ஷன் ஆகாதடா, எனக்கு புரியுது, நம்ம நாளைக்கு போய் அவனுங்களை பார்த்துக்கலாம், கெட்டப் இல்லாமல் தானே போவோம் பார்த்துக்கலாம். எங்கள் ஜிம்மனும் சரிடா அப்படின்னு ஜங்குக்கும் கூல் டவுன் பண்ண. ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி வெறியிலே உட்காந்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே இன்னொரு பக்கம் காணிச்சா அங்கே 2 பசங்க தான் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் டீஸ் பண்ணுறோம்ல, நல்லா இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சுடா, ஆனால் நான் என்னவோ அந்த பையனுக்கு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். யாருடா அந்த குள்ள வாத்து மாதிரி இருந்தானே அவனு, ஆமாடா அந்த குள்ளச்சிக்கு தான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே யூங்கி தான் ஒரு மாதிரி தலையை கை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே தியாகம் அப்படி சிரிச்சுட்டு, பரவாயில்லடா அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தா, பட் என்ன ரொம்ப எனக்கு ஒன்றும் ஆக்வர்டாக ஃபீல் ஆகலை, எனக்கு ஏதோ அந்த பொண்ணை பார்த்தா பையன் மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு, அதனால தான் அவளை தொட்டேன், ஆனால் அதுவுமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சுடா அப்படின்னு இங்கே தேவங்கும் பேசிகிட்டு இருக்கான். சரிடா இதெல்லாம் என்னையோட விட்டுடலாம் அப்படின்னு இங்கே யூங்கி சொல்ல, என்னையோட விடணுமா, அதெல்லாம் முடியாதுடா, நாளைக்கும் அந்த ரோஸை நான் பார்க்கணும். எது அந்த முஸ்லீம் பிள்ளையா, ஆமாடா அந்த பொண்ணு தான், அப்பா என்ன ஃபிகர் தெரியுமா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்டா, அவள் தான் என் பொண்டாட்டின்னு குறிச்சிட்டேன் அப்படின்னு இங்கே தேவங்க சொல்லிட்டு இருக்க. இங்கே யூங்கியும் பார்த்து,
நீ நடத்து மச்சான், நீ நடத்து. எனக்கு அந்த குள்ளவாத்து தான் பிடிச்சி கோணி போயில அமுக்கிற மாதிரி அமுக்கலை நாளைக்கு. என் பாரு யூங்கி இல்லை பாரு, நாளைக்கே ஓகே வாங்கலானா இல்லையா பாரு அப்படின்னு யூங்கியும் சொல்ல இங்கே தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காணிக்கிறாங்க. ஜங்குக் தான் கையில் காப்பெல்லாம் போட்டு செம்மையாக அவன் யூனிஃபார்மில் ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி அவனோட ஸ்லீவெல்லாம் மடித்து விட்டுட்டு காலெல்லாம் தூக்கி விட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஆளே பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். இந்த பக்கம் பின்னாடியே லில்லியும் சரி ஜிம்மனும் சரி இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போதோ அப்படின்னு பயந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஜங்குக் பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை. அப்போது சரி இங்கே வெயிட் பண்ணலாம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறோமோ இல்லையோ அவனுங்களை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு ஜங்குக் காண்டா கத்திட்டு அங்கேயே ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஒரு 10 minutes ஆகுது. அங்கே யார் வந்து நிற்கிறான்னு பார்த்தா அவங்க யோங்கியம் தான் மறுபடியும் அறக்க பிறக்குன்னு வந்து நிற்கிறாங்க. லேட் ஆகிடுச்சடா, இல்லை லேட் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாற்றி பேச இங்கே கரெக்டாக ஜங்குக்கு ஏதோ கேஷுவலாக வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தியாங் தான் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு தலை குனிஞ்சு இருந்திருப்பான். இங்கே யூங்கி கொஞ்ச நேரத்தில் ஜிம்மனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏய் அந்த பையன் வரான்டா அப்படின்னு சொல்ல தேவங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அவன் தேடுறது அந்த பொண்ணு இல்லைங்க. இதை பார்த்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. டேய் ஒரு பொண்ணு வரணும்ல, அந்த பொண்ணு இல்லையடா, அது வேற பொண்ணு, இது வேறு பொண்ணு அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹேர்லாம் ஃப்ரெண்டில் விட்டு ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அவன் ஃபேஸ் கிட்டே பார்த்தா ஒரு மாதிரி ஷார்ப்பாக பியர்சிங் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான் ஏன்னா நேற்றுக்கு பொண்ணு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்திருப்பான், இன்றைக்கி கொஞ்சம் ரகடாக இருக்கும். தேவங்க அவனை மிஸ் பண்ணிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கான் எட்டி பார்த்துட்டு. இந்த பக்கம் அவங்க கிராஸ் ஆக கரெக்டாக ஏய் இங்கே வா அப்படின்னு இவங்கி தான் ஜிம்மனை கூப்பிட இங்கே ஜிம்மனுக்கா அப்படியே பயமாயிடுது. அவன் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க இவன் என்ன ஒரு பையன் பின்னாடி ஒழிகிறான் அப்படின்னு இங்கே இவங்க காண்டாகுது. அப்படியே வந்து ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர என்னை விடு, எதுக்கு என் கை பிடிக்கிற, ஏய் வாய் முடுன அப்படின்னு சொல்ல இங்கே ஜிம்மனு கப்பு ஜிப்புன்னு நின்றுக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஏய் இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க இங்கே தேவங்க அவனை அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். பார்த்துட்டு ப்ரோ நான் உங்ககிட்ட பேசல, ஆக்சுவலாக இங்கே ஒரு பொண்ணு வருவா, அவளை தான் தேடி வந்தேன் அப்படின்னு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். இத்தனைக்கு லில்லி அங்கே நின்றுட்டு தான் இருக்கா. அவள் ஹாய் சொல்ல தேயாங்கோ வணக்கம் அப்படின்னு மரியாதை கொடுக்குற மாதிரி குனிஞ்சு வணக்கம்லாம் வைக்கிறான். ஸோ இது ஜங்குக்கும் சரி ஜிம்மனும் சரி என்னடா நாளைக்கு பொறிக்க மாதிரி இருந்தேன், இன்றைக்கி என்னடா இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பக்கம் இவங்க தான் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு ஏய் என்ன நாளைக்கு நம்பர் தராமல் போயிட்டா, பாரு எனக்கு என்னன்னு தெரில, உன்னை பார்த்தோன்னா படப்படான்னு இருக்கு, நீ என்ன எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு போல, எனக்கு தெரியல, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணும், கண்டிப்பாக நம்பர் வேணும், நீ ஃபோன்லாம் வச்சுருக்க தானே அப்படின்னு கேட்க இங்கே ஜிம்மன் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் தியாங் தான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கான். அவன் லில்லியை கூட பொருட்டாவே எடுத்துக்கல, அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கான். எங்கள் ஜங்குக்கு ஒன்றும் புரியலடா, நான் எதுக்கிட்ட அவ்வளோ சீன் போட்டு வந்தேன், இவன் அப்படி அமைதியாக இருக்கான், எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஜங்குக்கு இப்போ கூப்பிட தியாங் தான் பொறுமையாக ஜங்குக்கே குறுகுறுன்னு பார்க்குறான். என்ன இப்படி பார்க்குறான், காஜு முத்திடுச்சோ அப்படின்னு எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே எஸ்கியூஸ் மீ என்ன லுக்கு அப்படின்னு கேட்க இங்கே தேவன் குடுகுடுன்னு வந்துட்டு அவன் கண்ணை மட்டும் மறைச்சு இந்த கண்ணு தான், இந்த கண்ணுக்கு தான் நேற்றுக்கு விழுந்தேன், எனக்கு நல்லா தெரியும் இதே கண்ணு தான், ஏய் நேற்றுக்கு இந்த ரோட்டில் வந்தது உன் தங்கச்சி தானே அப்படின்னு கேட்க இங்கே லில்லிக்கா அடிச்சுக்கவா சிரிச்சுக்கவான்னு தெரியல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. அவளுக்கு சிரிப்பாக வருது. இந்த பக்கம் 3 பேரும் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. ஏன் தங்கச்சியா, ஆமாம் நேற்றை கூட ஒரு பொண்ணு வந்தாலே, ஓ நீ அவன் அண்ணனா ஸ்கூல் படிக்கிறீங்களா 2 பேரும், சின்ன பசங்களா அப்படின்னு தேவங்க பாட்டு கொஷினாக எடுத்து வச்சுட்டே இருக்கான். எஸ்கியூஸ் மீ அவன் என் அக்கா அப்படின்னு சொல்ல ஓ அக்காவா, தம்பி இங்கே பாரு, ஆக்சுவலாக நான் தான் மச்சான், ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அதுக்கு உன் அக்காவை பார்த்தேன், சாரி செமையாக இருந்தா, பார்க்கவே அழகாக இருந்தா, அது நீ சொல்லி ஆகணும், எனக்கு புரியுது நீ அவள் தம்பி என்ன நினைப்பான்னு தெரியல, பட் சின்ன பையன்தான். இங்கே பாரு தம்பி, எனக்கு உன் அக்காவை பிடிச்சிருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, டிபிக்கலி ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன், அதனால் இது போய் அக்கா கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு தேவங்க ரொம்ப ஸ்வீட்டாக சொல்ல இங்கே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் தேவோட ஐஸை பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் டே இவ்வளோ நேரம் எப்படி பேசியிருப்பான்னா ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கோட ஐஸு டேயோட ஐஸை மீட் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே ஜங்குக்கா உள்ள அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்னடா அது எனக்கே அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி தேவங்கே பார்க்குறான். இப்போ டே தான் சரி எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன், உங்கள் அக்காவுக்கு கேட்டதான் சொல்லு, மறக்காமல் சொல்லிடு, அண்ட் இந்த பையன் அப்படின்னு ஜிம்மனை திரும்பி பார்த்து உனக்கு தெரியும்ல நேற்றுக்கு உன் கூட தானே வந்த அந்த பொண்ணு, அவகிட்ட சொல்லியிருப்பா, அவள் நம்பரையாவது வாங்கிதா சரியா, அவ்வளோதான், அவள் எந்த காலேஜு அப்படின்னு கேட்க அதுக்குள்ள இவங்கி தான் டேய் ப்ரொஃபஸர் கால் பண்ணுறான்டா, சரி கிளம்பலாம் அப்படின்னு இங்கே மனசே இல்லாமல் தேங்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ 2 பேரும் அங்கேருந்து போயிருப்பாங்க. இந்த பக்கம் 3 பேரும் அதே ரோட்டில் நின்றுட்டு நான் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, அந்த பசங்க ரொம்ப நல்லவனுங்களாக இருக்காங்க ஜங்கோ, எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தானுங்க பற்றியா, ஹே
அவன் அவன் என்கிட்ட பேசின மாதிரியே பேசலடா. எனக்கு ஏதோ பூனை மாதிரி பதுங்கி என்கிட்ட பேசுகிறான். அவன் பேர் கூட ஏதோ யூங்கின்னா. அதான் யூங்கி, யூங்கியா? சரிதான் அப்படின்னு ஜங்குக்கும் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கான். எங்கள் லில்லி தான், டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு? எனக்கு தெரியல, ஒரு வேளை அந்த பையனுக்கு விழுந்துட்டானோ? அப்படிலாம் இருக்காது. அது எப்படி? அவனுக்கோ அந்த பொண்ணு கெட்டப்பில் அந்த ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, இவனுக்கு எப்படி இவனை பிடிக்கும்? இவன் பொறுக்கி அப்படிதான் அவன் சொல்லி ஏசிட்டு இருந்தான். அதெல்லாம் பிடிக்காது லில்லி, குழப்பாத லில்லி. நீ வேற கதை ஒரு ஃப்ளோவில் போகுது, நீ ஏம்மா குழப்புற? ஆத்திரு, நீ கதை எப்படி எழுதுனியோ அப்படியே கொண்டு போமா. ஜெமன்சி, நான் கதையை இப்படி தான் எழுதியிருக்கேன். எதை இப்படி தான் எழுதியிருக்கியா? ஐயோ அப்படின்னு இங்கே ஜெமன் தான் தலை தெரிக்க விட லில்லியும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏதோ நடக்குதுன்னு அவளுக்கு மட்டும் தெரியுது. பின்னாடி இருந்து 2 பேரையும் பார்த்துட்டு வர இங்கே ஜெமன் என்னன்னா பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கான் ஃபோனை பார்த்துட்டு. பிகாஸ் இல்லை யூங்கியோட நம்பர் இருக்கு. இங்கே ஜங்குக்கு என்னன்னா ஏதோ மாய வலையில விரிச்ச மாதிரி அப்படியே ஆணி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஸோ இங்கே லில்லிக்கு செம்மையாவே புரியுது ஏதோ நடக்க போகுது பெருசா அப்படின்ட்டு. இப்போது அப்படியே தாண்டா நெக்ஸ்ட் டே காணிக்கிறாங்க. இங்கே லில்லி தான் வாயை பிளந்துட்டே வெளியே அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம்மன் அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து ரெடி ஆகிட்டு லில்லியோட தோளில் தான் வந்து கையை போட்டிருப்பான். ஏய் லில்லி, என்னடி இப்படியே நின்றுட்டுருக்க? வா போகலாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல அப்படின்னு கேட்க. ஆமாம், எதை பார்த்து இப்படி நிற்கிற ஜங்குக்கு அப்படின்னு இங்கே ஜிம்மன் தான் கத்துறான். பார்த்தா ஜங்குக்கு தான் அங்கே அதே பொண்ணு கெட்டப்பில் நின்றுட்டுருக்க. என்னடா என்ன பிரச்சனை? டேய் என்னடா இந்த கிட்டப்பா மறுபடியும் போட்டிருக்க? போட மாட்டேன் நீடா. அதெல்லாம் ஒரு ரீசன் காண்டி தான், வா கிளம்பலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக 2 பேரும் அந்த கேப், அதாவது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் கரெக்டாக போகிறாங்க. இந்த பக்கம் லில்லியா ஒன்றும் புரியாமல் பின்னாடியே வந்துட்டுருக்கா. எங்கள் ஜிம்மன் தான், இவன் எதுக்கு திருப்ப இங்கேயே வரான்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ பயமாக வேறு இருக்கேன். அந்த வெள்ளை பூனைக்கிட்ட மாட்டினேன், அவன் கைமாவே பண்ணிடுவான் அப்படின்ட்டு எங்கள் ஜிம்மன் தான் அலறிட்டே பின்னாடி வந்துட்டுருக்கா. லில்லி எப்படி என்னடா நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கா. இங்கே ஜங்குக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போனவன் தியாங்கும் இவங்கையும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நேராக போகிறான். போய் நிற்க இங்கே திகாங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் அவனுக்கு படபடங்குது. அப்படியே ஒரு மாதிரி கண் எடுக்காமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. நீங்கள் நேற்றுக்கு என்ன கேட்டிங்களாமே? என் தம்பி வந்து சொன்னான், பார்க்க ரொம்ப நல்லவராக இருந்தானு. நீங்கள் அந்த நல்லவரை பார்த்தீங்களா? அது வந்து அது நான் தான். ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தியாங் பொட்டுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அந்த சந்துக்குள்ளே போய் பேசலாமா அப்படின்னு ஜங்குக்கு தான் அழகாக கூப்பிடுறான். இந்த பக்கம் தேங்கும், அது எதுக்கு சந்துக்குள்ளே, நம்ம இங்கேயே பேசலாம், பார்க்கு இல்லைனா ஏதாவது கெஃபே அந்த மாதிரி போய் பேசலாமே. இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும்னு நினைக்கிறேன், நம்ம வேணா அங்கே போகலாமா அப்படின்னு ஜங்குக்கு ஸ்வீட்டாக கேட்க தேங்கும் வாங்கிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். இந்த பக்கம் வழக்கம் போல் இவங்க தான் ஜிம்மனை பிடிச்சி ஒரு உரமாக எடுத்துகிட்டு போயிடா. அங்கே யார் நிற்கிறான்னு பார்த்தா லில்லி தான் தனிமர காட்டில் நின்ன மாதிரி. டேய் என்னடா என்ன மட்டும் அம்போன்னு விட்டீங்க அப்படின்னு 2 கப்பிள்ஸ்க்கு இடையெல்லாம் மாட்டின பலியாடாட்டும் நின்றுட்டுருக்கா. இப்போ இந்த பக்கம் தியாங் தான், என்ன சொல்லணும் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவன் ஆசையாக கேட்க. எங்கள் ஜங்குக்கு என்னன்னா தியாங்க பிடிச்ச நல்லா வாலில் லாக் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே பக்கத்தில் வரான். என்னாச்சு அப்படின்னு தியாங்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அடிக்குது. ஏன்னா ஜங்கு கூட ஐஸை அப் பண்ணி அப்படியே பார்க்குறான். பிகாஸ் ஜங்கு கொஞ்சம் ஹைட் இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவன் ஐஸையே. எங்கே தியாங்கு என்னவோ இந்த ஐஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடா, அதுவும் க்ளோஸ்அப்பில் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீ 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 வந்து அப்படின்னு இங்கே தேவங்க அப்படியே வாய்ஸ் திக்கிறதுக்குள்ளால ஜங்குக்கு தான் அவன் மண்டையிலேருந்து அந்த ஷால் மாதிரி கிட்டே இருப்பான்ல அதை அப்படியே எடுக்கிறான். பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே வருது. ஸோ இதை பார்த்தோன்னே நல்லாவே கண்டுபிடிக்கிறான், இது பொண்ணு இல்லைடா, இது அந்த பையன். அப்போ பொண்ணு பையன் 2 ஒன்றா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்க. ஏய் என்ன இப்போ மாதிரி தெரியுதா நான் யாருன்னு? அது வந்து அது அது அப்போ நீ நீ பொண்ணு இல்லையா பையனா? சார் பையனே தான், என் பேர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போதே எங்கள் தேவங்க ஒரு மாதிரி புல்ல இருக்குது. சாரி நீ பொண்ணை நினச்சிட்டு பேசிட்டேன், அதுக்கு கூட நீ கோவமா வரும்போதே நான் கெஸ் பண்ணியிருக்கணும், நான் தான் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு போல். ஜங்குக்கு இப்போ சும்மா விடுவானா என்ன? அப்படியே பிடிச்சி தேவங்க லாக் பண்ணி, என்ன மாமனை உசு பேத்திட்டு போகிற? மாமனா நீ ஸ்கூல் படிக்கிற பையன்டா, நான் வேற காலேஜ் 2nd இயர் தான், விட்டுரு என்ன அப்படின்னு சொல்ல. விடுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தனே, பட் அது கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம், இப்போ லவ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு தேவங்க பிடிச்சி நச்சுன்னு இச்சிடிக்கிறான். இந்த பக்கம் தேங்க ஒன்றும் புரியல, அப்படியே ஜங்கு கூட கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இங்கே அப்படியே எடுத்துட்டு ஸ்ட்ராபெரி லிப்ஷேட் செம்மையாக இருக்கே அப்படின்னுங்க. இங்கே தேவங்க அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன பண்ணி நீ அன்னைக்கே என்ன பிடிச்சி தடவும் போது தெரியலையா, இன்னைக்கு ஒன்று நான் தடவணுமே அப்படின்னு பொறுமையா தேவங்களோட ஷர்ட்டை தூக்கிட்டு கையை உள்ளோட போக அவ்வளோதான் தேவங்க அங்கங்கே நிற்பான். அப்படியே குடுக்குடுன்னு கூட இங்கே ஜங்குக்கு தான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் இன்னொரு 2 ஷர்ட்லாம் போட டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லு, லவ் யூவா இல்லையா?
அது வந்து இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி சொல்கிறது, நான் போகிறேன், எனக்கு லேட் ஆகுது. ஏய் இருண்ணா சொல்லிட்டு போ அப்படின்னு தேங்க பிடிச்சி நல்லா இடுப்பு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு ஒரு உடுக்கு பிடி தான் போடுறான். எங்கள் தேங்க அப்படி ஒரு மாதிரி நெறிஞ்சிட்டு அது வந்து அப்படின்னு சொல்ல, என் கண்ணை பார்த்து சொல்ல பார்ப்போம் அப்படின்னு கேட்க தேங்க விழுந்ததே அந்த கண்ணில் தான். இப்போ அந்த கண்ணையே பார்க்க அவ்வளோதான் தேங்கு. அது நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றான். அவ்வளோதான் ஜங்குக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? பிடிச்சி எழுத ஒரு இம்மா கொடுக்க इश्का बछड़िया तू ककदा निसानो इश्का बछड़िया तू ककदा निसानो तक दे जीनू ओ तकदा निसानो तक दे जीनू ओ तकदा निसानो. அவங்க அப்படியே தள்ளி விட்டு குடுன்னு ஓடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே மிஸ் ஆயிட்டானே. ஓய் குல்ஃபி அப்படின்னு கூப்பிட எங்க தியாங் தான் அப்படின்னு நின்றுட்டு என்ன அப்படின்னு திரும்ப ரெடி டு பி மை ஹபீபி அப்படிங்கிறான். இந்த பக்கம் தேங்க தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுறான். नजरां दे विच वी ओ रखदा ने सानू इश्का विछड़िया तू ककदा ने सानू इश्का विछड़िया तू ककदा ने सानू.